ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் பங்குனி சோமவார பூஜைகள் வைபவமாக நடைபெற்ற புஷ்கரணி ஹாரதி மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி திருவிழா சிம்ம வாகனத்தில் சுவாமியும் பச்சை கிளையில் ஏலவார் குடலையும் வீதி உலா. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி பெருவிழா கொடியேற்றம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று காலை சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்தில் இருந்து உற்சவரை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தங்க கிரீடமணிவித்து சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி முன்பு சிறுவர் சிறுமியர்கள் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உலா முடிந்ததும் ஆலயத்தில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்து ஸ்னபன திருமஞ்சனத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசியுடன் மலர் மாலை சாற்றி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து ரதத்தின் உச்சியில் பொருத்தப்படும் தங்க திருக்குடைக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தேங்காய் பழங்கள் நிவேதித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்க திருக்குடைக்கு ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி வழிபட்டனர். பிறகு திருக்குடையை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரின் உச்சியில் தங்க குடை பொருத்தப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பிறகு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கேடயத்தின் மேல் உற்சவரை எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு வெள்ளி சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள், கோலாட்டங்கள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராமருக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு துவங்கியது. வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்த பாராயணம் செய்தபடி உடன் வர சுவாமிக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சர்வாபரண பூஷிதனாக ஸ்ரீ ராமபிரானும் சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ ஜானகி தேவியும் திருக்காட்சி தர அருகே வில்லேந்திய கோலத்தில்
ஸ்ரீ லக்ஷ்மணரும் எழுந்தருளி இருக்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிம்மம், யாழி ஆகியவை காவல் காக்க பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்த திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நேற்று மாலை புஷ்கரணி ஆரத்தி, அதைத் தொடர்ந்து ஆதி தம்பதிகளுக்கு ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு சிவபாதம் தாங்கிகள் ஆதி தம்பதிகளை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு நாமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் திருக்குளத்திற்கு மலர்கள் தூவி சம்பிரோக்ஷணம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. புஷ்கரணி ஆரத்தி நிறைவு பெற்றதும் உற்சவ தெய்வங்களை ஆலய உள் வளாகத்தில் ஊஞ்சல் மீது எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையையும் நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய இசை கச்சேரியோடு சுவாமிக்கும் அம்பிகைக்கும் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி திருநாள் விழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஆலயத்திலிருந்து ஸ்ரீ விஸ்வக்சேனரை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகாரங்களை சுற்றி வலம் வந்த சேனை முதல்வர் கோவிலின் வெளியே எழுந்தருளினார். பிறகு உற்சவ ஏற்பாடுகளை மேற்பார்வையிட புறப்பட்டார். வெண்குதிரைகள், இசைவாத்தியங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் நகர சோதனைக்காக பவனி வந்த ஸ்ரீ சேனை முதல்வரை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். நகர சோதனை முடிந்ததும் மீண்டும் கோவிலை அடைந்தார் உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனர். இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று முதலில் கருட பட்டத்தையும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு விசேஷ கிரீடத்துடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் தாங்கி அபயம் காட்டியபடி சுவாமி நம்பெருமாள் அருள் புரிய சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்க திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். அரையர் சுவாமிகள் பாடல் பாடியபடி முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தனர். இதனிடையே கருட பட்டத்தை சுமந்து கொண்டு கோவிலில் இருந்து வெளியே சென்று 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்தனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்ததும் கொடியேற்றும் நிகழ்வு துவக்கப்பட்டது. பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி இசை வாத்தியங்கள் முழங்க திருக்காவிரியை ஸ்தாபித்து மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகளை துவக்கினர். கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகள் செய்ததும் பட்டத்திற்கும் சுவாமிக்கும் தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து நம்பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டியதும் வேத விண்ணப்பம், பஞ்சாங்கம் வாசித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு கொடியேற்றி கம்பத்திற்கு மாவிலையுடன் தர்பை புல் கட்டப்பட்டது. காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார்குழலி உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் சிம்ம வாகனத்திலும் பச்சைகிளி மீதும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து அருளினார் ஸ்ரீ ஏகாம்பரநாதர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து ஸ்ரீ சங்கர மடத்தை அடைந்ததும் அங்கு மடத்தின் சார்பில் சுவாமிக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பச்சை கிளி வாகனத்தில் உற்சவர் அருள்மிகு ஏலவார்குழலி அம்பாளும் சர்வ அலங்காரத்தோடு இருகுடை சேவையுடன் பின்தொடர விநாயகர், முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் உடன் வர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும்.
ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் ஸ்ரீராம நவமி உற்சவத்தை முன்னிட்டு கருட சேவையும் சூரிய பிரபை வாகன புறப்பாடும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு ஊஞ்சல் மீது ஸ்ரீ சீதாராமரை எழுந்தருளச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க சாமரங்கள் வீசியபடி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு சிறுவர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு நின்று பக்தி பாடல்கள் பாடினர். தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஜானகி தேவியையும் ராமச்சந்திர மூர்த்தியையும் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க ஒய்யாளி சேவை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரதி காட்டியதும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வழிநடையிலும் பக்தர்கள் ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு தங்க தொப்பார கிரீடம் அணிவித்து காதணைகளோடு நவரத்ன பதக்கங்கள், லக்ஷ்மி காசு ஹாரம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி பெரிய திருவடியான கருடன் மீது அமர்த்தியிருந்தனர். நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடையோடு மலர் மாலை சூடிக்கொண்டு எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்தவாறு ஸ்ரீ கருட பகவானும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உற்சவருக்கு நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் வீதி உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே கருடன் மீது பவனி வந்து அருளினார் ஸ்ரீராமபிரான். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருஷ்டி கழித்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பொதுஜன சேவை நடத்தி மீண்டும் கோவிலின் உள்ளே பிரவேசிக்க செய்து அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு ஜெகதாம்பிகை உடனாகிய ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோவிலில் சூரிய பூஜை விழா நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தெய்வ சுதை சிற்பங்கள் அமைந்து 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம், சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு என விமான கலசங்களோடு அமைந்த சிவாலயத்தில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பகலவன் உதித்து எழுந்து தனது கதிர்களால் மூலவரை தரிசிக்கும் நிகழ்வு துவங்கியது. முதலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் விநாயக பெருமானையும் கொடிமரத்தையும் தரிசித்த பகலவன் தனது கதிர்கள் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு பூமிநாத சுவாமியை வணங்க எண்ணற்ற பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்ப சுவாமிக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு அனுமந்த வாகன புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவில் முன்பு அமைந்த பந்தலின் கீழே வெள்ளி ஹனுமந்த வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் அமர்ந்து திருக்காட்சி தர வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கின. ஸ்ரீ அனுமந்தன் மீது வீற்றிருந்த சுவாமிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காசு மாலைகள், அடுக்கு பதக்கங்களோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் வைத்து தங்க கிரீடம் சூட்டி வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ஸ்ரீ கோதண்டராமராக எம்பெருமான் காட்சி தர உற்சவரை சுமந்திருந்த சிறிய திருவடிக்கு வண்ண பட்டாடை கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பட்டாசுகள் மற்றும் மத்தாப்புகளுடன் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவரை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மண்ணடி பகுதியில் உள்ள அருள்மிகு மரகதாம்பாள் உடனுரை மல்லீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி
சுவாமி அம்பாள் உருவம் வரைந்த ரிஷப பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தியதும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோரை ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்ததும் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ தெய்வங்களை சுமந்து கொண்டு சாமரங்கள் வீசியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிரியாவிடையோடு அருள்மிகு மல்லீஸ்வரர் தனி கேடயத்திலும் அருள்மிகு மரகதாம்பாள் தனி கேடயத்திலும் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க சுவாமிக்கு ஒய்யாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் பஞ்சமூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூரம் காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சிவசக்தி மைந்தர்கள் முன்னே செல்ல ஆதி தம்பதிகள் பின்தொடர பல்வேறு வீதிகளில் பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பிரகநாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவிலில் பங்குனி உற்சவ பெருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருந்த பஞ்சமூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கணநாதன் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், பிரியாவிடையுடன் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி, அருள்மிகு பிரகநாயகி ஆகியோர் பின்தொடர தெய்வங்களை ஆலய வெளிப்பிரகாரத்திலிருந்து கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் அழகாக திருக்காட்சி தர கொடிமர பீடத்திற்கும் கொடிமரத்து விநாயகருக்கும் பலவித திரவியங்களாலும் புனித நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் ரிஷப பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்ததும் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்து விநாயகர், கொடிமரம் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தென் கைலாயம் என பக்தர்களால் அழைக்கப்படும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள அருள்மிகு மட்டுவார் குழலம்மை உடனாகிய ஸ்ரீ தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலில் பங்குனி தெப்ப திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து கொடிமர வளாகத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உடுக்கையும் சங்கும் முழங்க தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் ரிஷப பட்டத்தை ஏற்றினர். தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கொடிமரத்திற்கும் பஞ்சமூர்த்திகளுக்கும் கோபுர தீபம் காண்பித்தனர். சிவகங்கையின் மைய பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரத்தின் அருகே மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளி கவச அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்ததும் பூஜைகளை துவக்கினர். கொடிக்கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு முதலில் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தேவியர்கள் சமேத முருகனின் திரு உருவம் வரைந்த பட்டத்திற்கு மாலை சூட்டி மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கொடிமர உயர மாலை சூட்டி காப்பு கட்டியதும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் கோபுர தீபம், நாகதீபம், கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து உற்சவ தெய்வங்களுக்கும் கொடிமரத்திற்கும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு துணைமாலை அம்மன் உடனுரை ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் கொடிமரம் அருகே கொலுவிருக்க செய்திருந்தனர். கொடிப்பட்டம் ஊர்வலம் சென்று மீண்டும் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டதும் ரிஷப பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி ஆரதி காட்டியதும் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து புனித நீர் தெளித்து கொடிமரத்தை அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிக்கம்பம் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு
ஆரதிகள் காட்டப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் 13 நாட்கள் நடைபெறும் வருடாந்திர பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழா துவக்கமாக கோவில் யானை முன்னே செல்ல கேரளத்து செண்டை வாத்தியங்களுடன் பல்வேறு இசை வாத்தியங்கள் உடன் வர சிறிய பல்லக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோவிலை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிம்ம வாகினியாக எழுந்தருளிய அம்மனின் திருவுருவம் வரைந்த பட்டத்தை நாதஸ்வர மேளதாளங்கள் மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கும் அருகே எழுந்தருளியிருந்த வேதாள அம்மனுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து கம்பத்திற்கும் வேதாள அம்மனுக்கும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு வேதாள அம்மனுக்கு வெள்ளிக்கவசமும் கம்பத்திற்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்து கோபுர தீபத்துடன் நாகதீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 104ஆம் ஆண்டு பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் எழுந்தருளியிருக்கும் தெய்வங்களுக்கு வேத மந்திரங்கள் முழக்கத்துடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேளதாள முழக்கத்தோடு கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தியும் தேங்காய் தீப ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் சங்கல்பம் செய்து கொண்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கும் ஸ்ரீசடாரிக்கும் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு மஞ்சள் வஸ்திரத்தால் பரிவட்டம் கட்டி தாயார்களுக்கு மலர் சரங்கள் சூட்டப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள ஸ்ரீ அலமேலுமங்கை ஸ்ரீ லட்சுமி சமேத தாமோதர பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அங்குரார்ப்பணம் பூர்வாங்க பூஜைகளுடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தை வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி வாஸ்து பூஜையுடன் வைபவத்தை துவக்கினர். வாஸ்து பகவானிற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்குரார்ப்பண நிகழ்வை துவக்கினர். இதனிடையே பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். 4 வேதங்களை ஓதி ஆரத்தி காட்டியதும் மந்திர உச்சாடனங்களோடு புற்றுமண் சேகரிக்கப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்ததும் மங்களவாத்தியங்களோடு புற்றுமண்ணை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். சேலம், நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் பஞ்சமி திதியை முன்னிட்டு அங்கு குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சேலம் கொம்பேரிக்காடு பகுதியில் உள்ள அருள்மிகு மகாவாராகியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசத்துடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து ஸ்ரீ வாராகிக்கு பிடித்தமான கிழங்குகள் மற்றும் பூசணி வகைகளை வைத்து அலங்கரித்திருந்தனர். தனி மேடையில் விநாயகர், முருகப்பெருமான், ஸ்ரீ வாராகி உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். இதேபோல் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பகவதியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆகியோரும் சிறப்பலங்காரத்தோடு காட்சி தர கோவிலில் நாக தேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் கணநாதனுக்கு தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு வாராகி அம்மன், ஸ்ரீ விஷ்ணுதுர்கை அம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் கோவில் வளாகத்தில் அகல், வெண்பூசணி, தேங்காய் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாராகிக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ விநாயகருக்கு சிறப்பலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து செவ்வாடை அணிந்து மலர் மாலைகளுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
தொடர்ந்து மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கும் ஏகதீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஒட்டியாடத்துடன் ஹாரங்களும் காதணிகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரத்துடன் ஆயுதங்கள் ஏந்தி அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம், விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் பங்குனி சோமவார பூஜைகள், வைபவமாக நடைபெற்ற புஷ்கரணி ஹாரதி மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவில் பங்குனி திருவிழா, சிம்ம வாகனத்தில் சுவாமியும் பச்சை கிளையில் ஏலவார குடலையும் வீதி உலா. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி பெருவிழா கொடியேற்றம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।